அம்மா இருக்காங்களா? இங்கதான் இருக்கேன். நாங்க சோயா சாஸ் வாங்கறதுக்காக வந்திருக்கோம். ஓ இருக்கு. இல்லங்க, குழந்தைங்க ஆல்ரெடி ஒண்ணு சொல்லிட்டாங்க. யோசிக்காத, இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடு. அந்த வண்டு அதோட குழந்தைய தேடுதுன்னு நினைக்கிறேன். அது ஏன் நீங்க இப்ப சொல்றீங்க? பாட்டி, அதோட குழந்தைய தேடி இங்க வர்றதுக்கான நோக்கம் என்ன? அதோட பேரு குயின்ஃபுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்னா, அது அம்மாவையும் குழந்தையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கவே முடியாது. ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தர் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அம்மா குயின்ஃபு தன்னோட முட்டைகளை இலை மேல விட்டு வைக்க அந்த கிளைய தெரியாம ஒரு குரங்கு உடைச்சிருச்சு. அந்த இலை மட்டும் பிஞ்சு தரையில விழ முட்டைகளோட இருந்த அந்த இலைய எறும்பெல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அந்த எறும்பு பத்திரமான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சா பரவாயில்ல, ஆனா அது ரோட்டல போட்டுடுச்சு. அப்போ அந்த பக்கம் ஒரு காட்டு பண்ணி வந்து அதை திருடுச்சு. சாப்பிட்ட பிறகு காட்டு பண்ணி அதோட இடத்துக்கு போயிடுச்சு. அம்மா குயின்ஃபு தன்னோட முட்டைகளை தேடி பல இடத்துல அலைஞ்சு தெரிஞ்சது. கடைசியில காட்டு பண்ணியோட இடத்த தேடி வந்துருச்சு. ஆனா அது வந்த நேரம் தாமதமா ஆயிடுச்சு. அதுக்குள்ள காட்டு பண்ணி எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருச்சு. தன்னோட குட்டியெல்லாம் இப்படி போயிடுச்சுங்கிற பரிதாபத்துல அந்த அம்மா குயின்ஃபு இறந்தே போச்சு. இது நல்ல கதை கிடையாது. நீங்க சும்மா கதை சொல்றீங்க பாட்டி. நான் ஒன்னும் கதை சொல்லல, உண்மையதான் சொல்றேன். குயின்ஃபு பூச்சிகள் ரொம்ப பிரத்யேகமானது. அம்மாவோட ரத்தத்தையும் குட்டியோட ரத்தத்தையும் சரிசமமா காயங்கள் மேல பரவ விட்டு அதை தூக்கி வீசுறீங்கன்னா அந்த காயங்கள் இருக்கிற வரைக்கும் பிரியாம ஒன்னாவே இருக்கும். இதுதான் நம்ம ஊரோட ஐதீகம். அதுகளோட பந்தம் சாவ தாண்டியும் தொடர்ந்து இருக்கும். எவ்வளவு அதிசயமான ஒரு பூச்சியா! என்னாலயும் எங்க அம்மா பிரிஞ்சிருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு இருந்தாளா. அவளுக்கு அவங்க அம்மா சாப்பாடு அங்க பாருங்க. அத நாம துரத்த கூடாது. இந்த மாதிரி ஆட்டம் சீசன்ல அதை பார்க்கறது ரொம்ப அதிசயம். நம்ம வீடு சில்லுன்னு இருக்கிறதுனால அது இங்க வந்திருக்கு. பாவம், இருந்துட்டு போகட்டும். அம்மா, இந்த பல்லி எல்லாம் தூங்குமா தூங்காதா? வெரைட்டிகள் மட்டும் தான் நின்னுட்டே தூங்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா சின்ன சின்ன பூச்சிகள் கூட தூங்கும். நத்தை, தவளை, ஈ, வண்டு அதெல்லாம் கூட மயக்க நிலையில தூங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆட்டம் சீசன்ல இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப அரிது. இதெல்லாம் எங்கேயாவது மறைஞ்சிருந்து தூங்கிக்கிட்டே இருக்கும். விண்டர் முழுக்க வண்டு தூங்கிட்டே இருக்கோன்றது கேட்க காமெடியா இருக்குமா? டைம் ஆயிடுச்சு, இப்ப நீ போய் தூங்கு. அம்மா, எனக்கும் மயக்க நிலையில இருக்கணும்னு ஆசையா இருக்கு. விலங்குகள் தான் அப்படி தூங்கும், மனுஷங்க கிடையாது. அது ஏமா அப்படி? ஏன்னு நானே சொல்லட்டா? என்னம்மா? ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாட வேண்டியது இருக்கு. நீ சொல்றது சரிதான், ஆனா இப்ப வேண்டாம். முதல்ல படுத்து தூங்கு. அந்த பள்ளி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மயக்க நிலைக்கு போயிருக்கும். நீ முதல்ல தூங்கு. Hey, cuci ya.
என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கு. இது நிஜமாவே பார்க்க அற்புதமா இருக்கு. இதுங்க ரெண்டும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு ஈஸ்வரோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணிருக்கோம். எதுக்கு இப்ப நீங்க சிரிக்கிறீங்க? இதுங்க பேரு ஈசல் இல்ல, டாம் செல்ஃபி. எதுக்கு நீங்க ஈசல போய் டாம் செல்ஃபின்னு சொல்றீங்க? உனக்கு டேம் செல்ஃபைஸ பத்தி ஒண்ணுமே தெரியாதா? பேண்டே இவங்களுக்கு கிளாஸ் எடு. ஈசலும் டேம் செல் ஃபிளைஸும் தனித்தனி பூச்சி. முக்கியமான விஷயம் என்னன்னா டேம் செல் ஃபிளைஸோட 2 கண்ணும் மண்ட பக்கத்துல தனித்தனியா இருக்கும். ஆனா ஈசலுக்கு 2 கண்ணும் ஒட்டி இருக்கும். அதனால நம்ம இதை டேம் செல் ஃபிளைஸ் தான் சொல்லணும். இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இரு. அதோட கண்ணு